சோ நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் சிலர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நிறைய பேர் இருந்துட்டு சொன்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப இருந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி காலேஜ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. சோ கரெக்டான டைம்ல இருந்துட்டு வீடியோ மேக் பண்ண முடியல, நிறைய வீடியோஸ் இருந்துட்டு மேக் பண்ண முடியல. சோ எப்படி இருந்துட்டு ஃபாஸ்டா மேக் பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் இருந்துட்டு ஒரு டெக்னிக் சொல்றேன். இந்த டெக்னிக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பேட்சிங். சோ பேட்சிங் பத்தி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும்னா சிமிலரான ப்ராசஸை திருப்பி செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த வீடியோ மட்டும் நான் ஷூட் பண்ணாம அடுத்து இருக்கக்கூடிய 2 வீடியோ ஷூட் பண்றது, அதே மாதிரி 3-4-5 வீடியோக்கு ஸ்கிரிப்ட் பண்றது, அதே மாதிரி 3-4-5 வீடியோவை ஒன்னா எடிட் பண்றது. இப்படி பண்ணும்போது நிறையவே டைம் சேவ் பண்ண முடியும். சோ இந்த பேட்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ்னு நிறைய யூடியூபர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் பர்சனலா நானே இருந்துட்டு இந்த பேட்சிங் ப்ராசஸை அதிகமா யூஸ் பண்ணி ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 60 வீடியோ பக்கமா ஃபாஸ்ட்ல போட்டிருக்கேன். பட் பேட்சிங்க தப்பா பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருந்துட்டு உங்களை பயங்கரமா சொதப்பி விட்டுரும், திருப்பி பேட்சிங் பண்ணவே தோணாது. சோ பேட்சிங்ல பண்ணக்கூடிய சில தப்பை பத்தி சொல்றேன், அதை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸை பேட்ச் பண்றது. ட்ரெண்டிங் கண்டென்ட், எவர்கிரீன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல 2 விஷயம் இருக்கு. எவர்கிரீன் கண்டென்ட்ங்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியறது தான் எவர்கிரீன் கண்டென்ட். அதே ட்ரெண்டிங் கண்டென்ட் அது அந்த பர்டிகுலர் டைம்ல தான் இருந்துட்டு ஃபேமஸா இருக்கும், அதுக்கப்புறமா அது இருந்துட்டு வேனிஷ் ஆயிடும், ரொம்ப நாளைக்கு இருந்துட்டு வராது. சோ எவர்கிரீன் கண்டென்ட் இருந்துட்டு நீங்க எப்பவுமே பேட்ச் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே வராது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே எவர்கிரீன் கண்டென்ட் தான் பேட்ச் பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம், ஒரு வாரத்துக்கு மேல பேட்ச் பண்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பண்ண ஒரு மிஸ்டேக், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கே நான் இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் சமயத்துல இருந்துட்டு பேட்ச் பண்ணிட்டேன். அப்படி பேட்ச் பண்ண சமயத்துல அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா தெரிஞ்சாலும் போக போக பர்னிங் அவுட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பர்னிங் அவுட் அப்படிங்கிறது யூடியூப்ல இருந்துட்டு திடீர்னு இருந்துட்டு இனிமேல் நமக்கு யூடியூபே தேவையில்லை, இனிமேல் இருந்துட்டு நம்ம பண்ண வேணாம், அதாவது வந்து மைண்ட் இருந்துட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேர்டனா இருக்கேடா, இது இருந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கேடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டு கொடுக்கும். அதான் வந்து யூடியூப் பர்ன் அவுட். கண்டென்ட் மேக் பண்ணவே உங்களால முடியாத அளவுக்கு இருந்துட்டு அது உங்களை ஸ்டாப் பண்ணும். அண்ட் இது மேக்ஸிமம் எப்ப நடக்கும்னா, சிலர்லாம் இருந்துட்டு ஒன்ஸ் நான் லைவ் போயிட்டு இருந்த சமயத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்துட்டு சொல்லியிருந்தாரு, இது மாதிரி இருந்துட்டு நான் அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து இப்பவே கண்டென்ட் இருந்துட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 வருஷத்துக்கு நீங்க கண்டென்ட்டை ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 1 வருஷத்துக்கான கண்டென்ட்டை மேக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பேர்டன் வந்து ஏற்படும். இல்லைனா அந்த கண்டென்ட்டை ஒழுங்கா உங்களால மேக் பண்ண முடியாது. ஒரு சொதப்பலான கண்டென்ட்டை மேக் பண்ணுவீங்க, அந்த கண்டென்ட்டை யாருமே பார்க்கறதுக்கு கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பேட்ச் பண்ண போறீங்கன்னா, இந்த வாரத்துல இருந்துட்டு நான் 2 வீடியோ போறேன்னா அந்த 2 வீடியோ இருந்துட்டு பேட்ச் பண்றதை பத்தி மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோல யூடியூப்ல எப்படி உங்களோட வீடியோஸை ஈஸியா சஜஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். தேங்க்யூ.